பசுமை தமிழ்நாடு இயக்க திட்ட விழா 2ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தையொட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் மத்திய பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்க திட்டம் துவக்கப்பட்டு 2ஆம் ஆண்டு நிறைவு பெறுவதை முன்னிட்டு பசுமை தமிழ்நாடு நாள் ஆகியவற்றை கொண்டாடும் விதமாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் வனத்துறையினர், கல்லூரி மாணவ மாணவிகளுடன் மரக்கன்றுகள் நட்டு வைத்து பசுமை தமிழ்நாடு இயக்க திட்ட விழாவினை கொண்டாடினர். இதில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்ரமணியன், மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த், திருவாரூர் வன விரிவாக்க சரக அலுவலர் சரவணகுமார், கொரடாச்சேரி ஒன்றிய துணை பெருந்தலைவர் பாலச்சந்தர், நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா ஆகியோர் உடனிருந்தனர். தமிழக அரசின் திட்டமான பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் நிதியை பயன்படுத்தி மாநில அளவில் பெரும் மரக்கன்றுகளை நெடுஞ்சாலையோரங்களிலும் தரம் குன்றிய பகுதிகளிலும் நடுவதற்கான திட்டம் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பெரும் மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து நடவு செய்யும் பணிகள் வனத்துறையின் மூலம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி திருவாரூர் மாவட்டத்திற்கு 20,000 மரக்கன்றுகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக வளாக பகுதியில் பெரும் மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் மரக்கன்றுகள் பள்ளி, கல்லூரிகளிலும் விவசாயிகளின் நிலங்களிலும் மழைக்காலம் வருவதற்கு முன்கூட்டியே நடப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து தூய்மையே சேவை என்ற விழிப்புணர்வு இயக்க பதாகையில் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி தலைவர், ஒன்றிய துணைத் தலைவர் உட்பட தூய்மையை வலியுறுத்தி கையெழுத்து இட்டனர்.